நாம வந்து இந்த சுஜோக் ஸ்பைலிங் தெராப்பியை பொறுத்தவரையில ஒரு புது டெக்னிக் நாம பயன்படுத்த போறோம். என்ன டெக்னிக் கேட்டீங்கன்னா லேசர் தெராப்பி. ஏன்னா இவ்வளவு காலம் வந்து லேசரை நீங்க பாத்துருப்பீங்களா, பயன்படுத்திக்கலாம் எனக்கு தெரியாது. பட் எங்களை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா லேசரை நாம வந்து பயன்படுத்துறதே ரொம்ப ரொம்ப விரும்புவோம். அதை தான் நாங்க பயன்படுத்துறோம். உங்களுக்கு வந்து சில போட்டோக்கெல்லாம் கூட போஸ்டிங் போட்டிருக்கேன். அந்த போஸ்டிங்ல பாத்தீங்கன்னா தெரியும். நாங்கள் நடத்திய வகுப்பிலே மாணவர்களுக்கு லேசர் கொடுத்து தான் கரெக்ஷன் பண்றோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இவங்க நம்ம வந்து செக் பண்றோம். செக் பண்ண போது இவங்களுக்கு வலி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வலி இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சம்பந்தம் இதை சரி செய்வதற்கு ரெண்டு வழி. லெக் லென்த் கரெக்ஷன் பண்ணும் போதே சில நேரத்தில் அவங்களுக்கு வந்து வலி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லெக் லென்த் கரெக்ஷன்லாம் பண்ணியும் கூட வலி போகலன்னு சொன்னா அது எந்த புள்ளி அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நம்ம பொதுவாக நம்ம வந்து சப்போஸ் உங்களுக்கு இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இந்த புள்ளியில வந்து உங்களுக்கு வலி இருக்குன்னு தெரியுது. வலியை நம்ம கன்ஃபார்ம் பண்றது என்ன பண்ணுவோம், நம்ம ஜென்ரலா ப்ரோப் எடுத்து நம்ம பிரஸ் பண்ணி பாத்துக்குருவோம். மற்ற இடத்துல பார்ப்போம் இங்க வலி இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நாங்க என்ன கேட்டோம், வந்து லேசரை பயன்படுத்துதல் அப்படிங்கறத என்னுடைய கான்செப்ட். லேசர் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி பெரிய சைஸ் லேசர் தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா சிலர் பார்ப்பாங்க கடையில வந்து சீப்பா இந்த மாதிரி லேசர் கிடைக்குது சார், ஒரு 100 அதை வாங்கி இது லைட் வரதான் செய்யும், இந்த லைட் அடிக்கலாமான்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை பயன்படுத்தக்கூடாது. இந்த லேசர் நமக்கு பயன்படுத்த வாய்ப்பே கிடையாது. இந்த டைப் லேசர் தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். இந்த லேசர்ல இருந்து வரக்கூடிய ஒளியை நம்ம இதுல பாய்ச்சறோம். பாய்ச்சும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா லேசர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறது ஒரு குறிப்பா சொல்லணும் கேட்டீங்கன்னா நாம அந்த மாதிரி லேசரை அடிக்கும் போது லேசருடைய ஒளியானது தோலின் வழியாக ஊடுருவி உள்ள போய் ஸ்டோர் ஆயிடும். இட் பெனிட்ரேட் த ஸ்கின் அண்ட் ஸ்டோர் இட்னு சொல்லுவோம். இது என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து இருக்கின்றது. நம்ம வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு 20 செகண்ட் அல்லது 30 செகண்ட் நம்ம கொடுத்து விட்டுட்டோம்னா அந்த என்ன எனர்ஜி உள்ள போய் ஸ்டோர் ஆகி வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க இதை முடிச்சுட்டு ஒரு 3 நிமிடம் கழிச்சு பிரஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த என்ன இருக்காது, வலி இருக்காது. அந்த நோய் வந்து தீர்ந்து விடும். இதுதான் வந்து லேசரை பயன்படுத்தக்கூடிய முறை. இது வந்து நம்ம சுஜோக் ஸ்பைலிங் தெராப்பியை பொறுத்தவரையில லேசர் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல லேசர்கள் வாங்கினா குறைந்தபட்சம் 300-400 இருந்து ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் லேசர்கள் இருக்கு. இந்த லேசர்களை தான் பயன்படுத்த வேண்டும். எந்த காரணம் கடையில விற்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லேசரை பயன்படுத்தினால் இது என்னன்னா முறையில வந்து எல்இடியில தான் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த லைட்டுங்கெல்லாம் எல்இடியில தான் இருக்கும். இதுல வரக்கூடிய ஒளியானது அதில் ஊடுருவி அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இதுல இந்த மாதிரி லேசர் நம்ம பயன்படுத்தும் பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய ஒளியானது மிக ரியல் லேசர் அப்படிங்கிறது இதுதான். இது என்ன ஆகுதுன்னா இதை பட்டு ஊடுருவும் போது உள்ளே போய் ஸ்டோர் ஆகி உள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது வந்து லேசர் சிகிச்சையை நம்ம சேர்த்து இந்த சுஜோக் ஸ்பைலிங் தெராப்பியில நம்ம அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய வலியை நீக்குவதற்கு பயன்படுத்துகின்றோம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.